என்ன கண்டா அவ்வளவு சிரிப்பா பூரிப்பா எங்க அம்மா இருக்குடா ஆண்டி. அம்மா இன்னைக்கு என்னம்மா சோர்ந்து போயிருக்கிறா? என்னம்மா ஏனென்றா முகத்தை பார்த்தா எனக்கு எப்படி எல்லாம் இருக்கும் தெரியுமா? என்னம்மா ஐயா மகனே அம்மா அண்ணே அண்ணையே என்னம்மா ஏனென்றால் அழகான மகனாக நீ பிறந்து இன்றோடு உனக்கு ஆயுள் 16 ஆகலாம் என்று சொல்லி அந்த ஆண்டவனுடைய கட்டளை எப்படி 15 வயசு இன்னோட எனக்கு முடிஞ்சு போச்சு. எனக்கு விடிஞ்ச 16 வயசு. 16 வயசு பிறகு போகுது. புள்ள பிறந்த நாள் இன்னைக்கு எவ்வளவு செல்வ செழிப்போட இந்த 15 வருஷமா நான் பிறந்த தினத்தன்று நம்முடைய திருக்கடையூர் பட்டணத்துக்கே அம்புட்டு பேத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவீங்க. அப்பேற்பட்ட நீங்க ஏமா சோர்ந்து போயிருக்கிற? மகனே
இந்த மாப்பாதி அங்கத்திலே அம்மா மாலவா பிறந்தேன் மடியவா பிறந்தேன் என்று கண்ணு கலங்கி இருக்கிறாயே அம்மா அண்ணே அம்மா வாடா அந்த திருமுகம் வாடி இருப்பதா திருமணம் வாடாது உன் திருமுகம் சோறாது உன் திருமுகம் என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு சோர்ந்து இருக்குது என்னைக்கு வாடாது உன் மகன் இன்னைக்கு வாடி இருக்குது என்ன மாத்து குழந்தையே இல்லைன்னு சொல்லி கைலேசனாக கைலகிரியிலே வரம் கேட்டோம் வரம் கேட்டு அந்த கைலேசனாக கேட்டா என்றால் அழகான குழந்தை வேணுமா பூனா குழா மொண்டியா முடவனா வேணுமான்னு கேட்டா ஏனென்றால் 60 ஆண்டு காலங்களாக குறுக்கே 20 ஆண்டு காலங்களாகி விட்டது 80 ஆண்டு காலங்களாகி பூணு குருடு மொண்டி முடவனாக குழந்தையே பிறக்க கூடாது அன்றே பிறந்த அன்றே மடிந்தாலும் அழகான ஒரு ஆண் குழந்தை வேணும் ஆடவன் வேணும் என்று நாங்கள் கேட்டோம் அப்பொழுது அந்த கைலேசநாதர் கொடுத்த வரம் எப்படி அழகான ஆண் குழந்தை வேணும் என்றார் அழகான ஆண் குழந்தைக்கு ஆயுள் 16 அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனாகப்பட்ட கைலேசநாதர் சொல்லக்கூடிய வார்த்தை 15 முடிந்து இன்று 16வது ஆண்டு பிறந்து விட்டது. அதனால உங்களோட தேரான திருமுகத்தை தேடி பார்ப்பேனா இந்த பொன்னான திருமுகத்தை பார்த்து இருப்பேனா கடத்தருவா கண்டு பிடிப்பேனா மகனே இப்பொழுதுதான் புரிகிறது தாயே புரிந்து கொண்டேன் 16 வயது பருவமானதும் உன் மகன் எல்லா தேங்காயும் எல்லா தேங்காயும் எல்லாத்தையும் முடிச்சு எனக்கு 16 வயசு பிறக்க போகுது இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சோடிச்சுட்டு நம்ம புள்ள செத்து போயிடுவான்னு சொல்லி அம்மா பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லா அதனால பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை நம்ம புள்ள செத்து போயிருமேன்னு கலைக்கிறேன் அம்மா மாண்டாலும் சரி அந்த சிவனார் கொடுத்த வரத்தால் நான் உயிரோடு மீண்டு வந்தாலும் சரி சிவனுடைய அருளால நான் பிறந்தேன் எனக்கு 16 வயசு பிறக்கிறதுக்கு நேரம் நெருங்கிச்சு விடிஞ்சா எனக்கு 16 அதனால சிவனே கொடுத்தார் சிவனே என்ன அழிச்சிட்டோம் நீ என்னுடைய தந்தையாரும் அழுவ வேண்டாம் பயப்பட வேண்டாம் என் உயிர் இருக்குதுன்னா மறுபடியும் நான் வருவேன் என் உயிர் போயிடுச்சுன்னா நான் திரும்ப வரலன்னா எனக்கு வேண்டிய கர்ம காரியங்களை செஞ்சிருக்கேன் கலங்க வேண்டாம் உயிர் கொடுத்தானே சிவன் அந்த சிவனையே நான் பார்த்து வருகிறேன் போனாலும் சரி என் உயிர் மீண்டு வந்தா உங்களுக்கு பிள்ளை போனா நான் யாமனுக்கு பிள்ளை கலங்க வேண்டாம் சரி 1000 முறை அடுக்குமுறை எடுத்தாலும் என் மகனாக தான் நீ வர வேண்டும் அம்மா நான் சென்று வருகிறேன் சிவனை கண்டு வருகிறேன் போய் வருகிறேன் அம்மா அப்படியா எல்லாரும்